டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் ஒன் இஸ் டார்க் கன்வெர்ட்டர் வித் பிளானட்டரி கியர்ஸ். அது வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். வந்து டார்க் கன்வெர்ட்டர்னா உங்களுக்கு வந்து டார்க் கன்வெர்ட்டர் வந்து ரெண்டு பக்கம் ஒரு டர்பைன் ஃபேன், உங்களுக்கு லாஸ்ட் டைம் டர்போ காமிச்சல, ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது சுற்றுறதுனா இது இல்லை இது ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் வராது. எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும், இது ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் வராது. இது இப்படி சுற்றுது இல்லையா, இது வந்து இன்ஜின் சைடு, இது வந்து கியர் பாக்ஸ், இது வீலுக்கு போகிற சைடு. இது எவ்வளோ ப்ரெஷரில் இது சுற்றுதோ இது வந்து என்ன பண்ணால் உள்ள ஃப்ளூயிடை வந்து இதுக்கு ப்ரெஷரில் அனுப்பும். இது சுற்றும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரெஷர் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து இதுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். லைக் விண்மில், இப்போ காத்தடிச்சா விண்மில் சுற்றுது இல்லையா, அந்த மாதிரி இல்லை டர்போ அதை மாதிரி தான். ஸோ இது வந்து இது சுற்றும் போது, இன்ஜின்லேருந்து இது சுற்றும் போது இது ப்ரெஷரில் வந்து அந்த ஃப்ளூயிட் வந்து இதுக்கு தள்ளிச்சுன்னா இது ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே வந்து பவர் லாஸ் ஜாஸ்தி அண்ட் ஹீட் ஜாஸ்தி வரும். ஸோ இது வந்து இந்த ஓல்டன் டைப். ஸோ இட்ஸ் லைக் திஸ். ஸோ இது வந்து ஓல்டன் டைப். ஸோ லாஸ்ட் ஃபைனல் டிரைவில் தான் உங்களுக்கு வந்து உள்ள ஒரு இது கனெக்டிவிட்டி வரும். அந்த கனெக்டிவிட்டி வந்த பிறகு உங்களுக்கு வந்து டாப் கியரில் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஸோ இதில் வந்து மைலேஜ்லாம் வராது. அதுக்கு தான் ஆட்டோமேட்டிக் வந்து இந்தியாவில் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, பிகாஸ் ஆஃப் ஒரு சிட்டி டிராஃபிக். ஓகே, ஸோ ஹைவேல போகும்போது என்ன பரவாயில்ல, ஹைவேல ஓரளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் வரும். அண்ட் சிட்டியில் வந்து அந்தளவுக்கு மைலேஜ் வராது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ட் பண்ணதில்லை. ஆட்டோமேட்டிக் வேணாம் மேனுவலில் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து புக்கிங் பண்ணது தான் நிறைய மேனுவல்ஸ் தான் புக்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து 2007 மஹிந்திராவில் 7லேருந்து 10 வரைக்கும். அப்போ நான் சேல்ஸில் இருந்தப்போ 2007 மட்டும் தான் சேல்ஸில் இருந்தேன். அப்புறம் 8, 9 முடிகிற டைமில் நான் டெக் சப்போர்ட்டில் இருந்து நான் மஹிந்திராவிலேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ அந்த 1 இயரில் வந்து எனக்கு மெஜாரிட்டி மேனுவல் புக்கிங்ஸ் தான் இருந்து, ஆட்டோமேட்டிக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. வெறும் இந்த யூஎஸ் ரிட்டர்ன்ஸ் இல்லை ஃபாரின் ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி அந்த கஸ்டமர்ஸ் தான் இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துடுறாங்களே இந்தியாவுக்கு, அவங்க வந்து அந்த வழி தான் வாங்கினாங்க. நான் டொயோட்டா ஜாயின் ஆனப்போ அப்போ வந்து நிறைய மேனுவல்ஸ் தான் இருந்தது. எப்போ ஃபார்ச்சுனரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்தது, 4 ஸ்பீட் வந்தது, அப்புறம் 5 ஸ்பீட் வந்தது. நிறைய பேர் அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஆப்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அந்த டைமில் வந்து கொரோலா ஆல்டிஸ் இருந்தது. ஆல்டிஸில் ஆட்டோமேட்டிக் இருந்தது. பட் ஆல்டிஸ் ஆட்டோமேட்டிக்கில் வந்து இட் வாஸ் நாட் அ டார்க் கன்வெர்ட்டர். இந்த ஓல்டு கொரோலா வாஸ் டார்க் கன்வெர்ட்டர். ஆல்டிஸில் வந்து சிவிடி, தட் இஸ் கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஸோ வி கால்ட் அஸ் சிவிடிஐ, கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து உங்களுக்கு அந்த கோன் புள்ளி டைப் அந்த பெல்ட். ஸோ அது வந்து இந்த டைப். ஸோ திஸ் டார்க் கன்வெர்ட்டர் உள்ளது பிளானட்டரி கியர்ஸ் இருக்கும். ஒரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த கியர்ஸ் ஓப்பன் ஆகிட்டே போகும். ஸோ தட் இஸ் டார்க் கன்வெர்ட்டர் டைப். ஸோ இது வந்து டார்க் கன்வெர்ட்டர் டைப். ஸோ இப்போ சிவிடியில் வந்து உங்களுக்கு வந்து மல்டிப்ளேட் கிளச் வரும். ஐ திங்க் ஐவ் சீன் சம் திங்ஸ் லைக் தட். மல்டிப்ளேட் கிளச் வரும். இன்னொன்று வந்து சென்ட்ரிஃபிகல் கிளச் வரும். 2 வீலர்ஸில் எஸ்பெஷல் சென்ட்ரிஃபிகல் கிளச் வரும். கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷனில் கூட உங்களுக்கு வந்து இந்த டார்க் கன்வெர்ட்டர் டைப் இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து கோன் புள்ளி டைப். ஸோ உங்களுக்கு வந்து கோன் புள்ளினா எப்படின்னா, இப்போது கோன் இப்படி இருக்கு இல்லையா, இப்படி ஆகிட்டே இருக்கும். இது இன்ஜின் பார்ட், இது வீல் பார்ட். இது வந்து ஹை ஸ்பீட் சுற்றும் போது இது லோ ஸ்பீடில் சுற்றும். ஸோ இன்ஜின் டார்க் ஜாஸ்தி இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்பீடு ஜாஸ்தி போக உங்களுக்கு வந்து அந்த பெல்ட் அப்படியே மூவ் ஆனோடனே இது டயமீட்டர் பெருசாகிடும், இது டயமீட்டர் சின்னதாகிடும். இது சம்திங் லைக் இப்போ கியர் சைக்கிள் எப்படி ஓட்டுறோம், கியர் சைக்கிள் வந்து ஃப்ரண்ட் இந்த கோன் மாதிரி இருக்குல்ல, பேக் சைடு ஃப்ரீ வீலில் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து கிராங்க்ல வந்து அதே ஆப்போசிட் இதில் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து கிராங்க்ல 1 அண்ட் இதில் 1 போட்டிங்கன்னா ஃபாஸ்ட் பெடலிங், பட் ஹை டார்க், லோ ஸ்பீடில் போகும். அதே நீங்கள் வந்து கிராங்க்ல வந்து ஹையில் போட்டு ஃப்ரீ வீலில் ஃபுல் டாப் ஸ்பீடில் போட்டிங்கன்னா நீங்கள் லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ணாலே போதும். பட் ஆனால் அதில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஹை ஸ்பீடில் போகும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் கியர் ரேஷியோ இருக்குது, இல்லை இன்ஃபினைட் கியர் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வந்து என்னென்னா, அங்கே வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் அப்படிலாம் போடுறோம் இல்லையா, அது நியூட்ரல் தாண்டி தான் போகணும் அது. பட் இதில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அதே மேனுவல் கியர் பாக்ஸ் தான். அந்த ஷிஃப்டிங் இருக்குது இல்லையா, அந்த ஷிஃப்டிங் வந்து அந்த சொலனாய்ட்ஸ் வச்சு அதில் வந்து என்ன கியரில் போகணுமோ அந்த கியரில் அதுவே ஆக்டிவேட் பண்ணிக்கும். இன்னும் வந்து கிளச் வந்து உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்டு கிளச் சிஸ்டம் தான் வரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளச் பெடல் இருக்காது. பட் என்னென்னா, இது வந்து டார்க் கன்வெர்ட்டரில் என்ன ஒரு பவர் லாஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இதில் ஆகும். ஸோ அதுதான் இப்போ வந்து மைலேஜ் வைஸ் பார்க்க போனீங்கன்னா திஸ் இஸ் த லீஸ்ட் இன் மைலேஜ் வைஸ், பட் பவர் வைஸ் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த ரெஸ்பான்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நல்லாயிருக்கும். அண்ட் கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் வந்து கொஞ்சம் ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸலரேட்டர் கொடுத்தாலும் கொஞ்சம் லைட்டாக புல் பண்ணி தான் அது எடுக்கும். அந்த மாதிரி எஸ்பெஷலி லைக் இப்போது இந்த கியர்லெஸ் ஸ்கூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த ஹோண்டா ஆக்டிவாவில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது வந்து வேரியபிள் கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். ஸோ அதுதான் இது. அண்ட் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து இப்போ மாருதிலலாம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்ததே மாருதி தான். பட் அதுக்கு முன்னாடி வந்து வால்வோ ஐ ஷிஃப்ட்டில் வந்தது, வால்வோ பஸ்லலாம் வந்தது ஐ ஷிஃப்ட்டில். அது வந்து ஒரு சின்ன கியர் லிவர் கொடுத்துருப்பாங்க. முதல்ல வந்து லிவர்ஸ் பெருசாக இருக்கும் அந்த மேனுவல்.
சைடில் சீட் பக்கத்தில் சின்ன கியர் லிவர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், மேனுவல் மோட் அதெல்லாம் அதில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்க்கிங் மோடு வராது. உங்களுக்கு வந்து இதில் மேனுவல் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், தட் இஸ் ஏஎம்டியில் பார்க்கிங் மோடு வராது. அதில் நீங்கள் டேரெக்டாக ஹேண்ட் பிரேக் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து என்னென்னா அந்த கிளச் வந்து ஆட்டோமேட்டட் கிளச் வித் ஆட்டோமேட்டட் கியர் ஷிஃப்டிங், அவ்வளோதான். பட் இட்ஸ் அ மேனுவல் கியர் பாக்ஸ் ஒன்லி. பட் இட்ஸ் டிசைன் ஃபார் ஆட்டோமேட்டிக், அவ்வளோதான். அண்ட் தென் கம்ஸ் அ டுவல் கிளச். டுவல் கிளச் என்ன ஆகுதுன்னா, எக்ஸாம்பிள் இப்போ திஸ் இஸ் அ சிங்கிள் கிளச் வித் 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் அப்படி இருந்ததுன்னா, இதில் வந்து டுவல் கிளச்சில் வந்து 2 கிளச் வரும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து திஸ் கிளச் ஏ, கிளச் பி. ஸோ உங்களுக்கு வந்து அண்ட் ஆட் அண்ட் ஈவன் கியர்ஸ் வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கியர் இதில் இருக்கும், கிளச் ஏல இருக்கும், கிளச் பியில் செகண்ட் கியர் இருக்கும். அந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 அப்படி வரும். அண்ட் ரிவர்ஸ் அப்படி வரும். இப்போ டிரைவில் போடுறீங்களா, அப்போ வந்து கிளச் ஏ ஃபர்ஸ்ட் கியர் எங்கேஜில் இருக்கும், செகண்ட் கியர் ரெடியாக இருக்கும், ரன்னிங்கில் இருக்காது, டிரான்ஸ்மிஷனில் இருக்காது. பட் ஆனால் எங்கேஜ் ரெடியாக இருக்கும். கிளச் ஏ இப்படி எங்கேஜ் ஆன பிறகு உங்களுக்கு வண்டி மூவ் ஆகும். அந்த டைம் செகண்ட் கியர் ரெடியாக இருக்குது, கிளச் எங்கேஜ் இருக்காது. நீங்கள் அந்த ஸ்பீடு சடன் ஸ்பீடுக்கு வந்த பிறகு என்ன ஆகுனா, கிளச் ஏ வந்து ரிலீஸ் ஆகி டக்குன்னு கிளச் பி எங்கேஜ் ஆகிருக்கும். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இட் ஹேப்பன்ஸ் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து உங்களுக்கு அந்த கியர் ஷிஃப்டிங் அந்த அளவுக்கு தெரியாது. வண்டி ஓட்டுறவங்களுக்கு என்ன தெரியும், டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷனில் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அந்த கியர் ஷிஃப்டிங் அவ்வளோ தெரியவே தெரியாது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இது 2 த பெஸ்ட் ஒன்ஸ். பட் ஃபியூல் எஃபிஷியன்சி ஆல்சோ திஸ் ஆல்சோ குட். பட் ஃபியூல் எஃபிஷியன்சி வைஸ் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன், இது 3மே உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும். அண்ட் கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு மேனுவலை விட நல்லா இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். சில பிராண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனை விட சிவிடி நிறைய கொடுக்கும் அந்த மைலேஜ். சில பிராண்டில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனை விட சிவிடி கொஞ்சம் கம்மியாக கொடுக்கும். அந்த மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் 0.7 கிலோமீட்டர்ஸ் 0.5 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் அப்படின்றது தான் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வரும். பட் உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி ரெண்டும் வேணும்னா டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன். ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், பட் ஆனால் அந்த பவர் லாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் மைலேஜ் நாட் அன் இஷ்யூ. அப்படின்னா டார்க் கன்வெர்ட்டர் இட்ஸ் அ ஓல்டர் டெக்னாலஜி, இன்னமும் இருக்குது, பட் நாட் மச். பட் இதெல்லாம் இப்போ டெவலப் ஆகிருக்கு. கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லா கொடுக்கும், பட் என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் கம்மி இது. தென் ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷிஃப்ட் லேக் தெரியும். நீங்கள் வந்து எப்போ நீங்கள் அந்த கியர் லிவர் வந்து நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் கியர் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு ½ செகண்ட் விட்டு தான் கியரை ஷிஃப்ட் ஆகும், உடனே ஷிஃப்ட் ஆகாது அந்த மாதிரி. பட் டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷனில் வந்து குயிக்காக நீங்கள் நினச்ச மாதிரி டக்குன்னு ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு விஷயம். பட் பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இதுதான் நிற்கும். அண்ட் மைலேஜ் ஆல்சோ, ஃபியூல் எஃபிஷியன்சி ஆல்சோ இட்ஸ் குட் இன் திஸ் ஒன். பட் என்ன ஒரு விஷயம்னா மெயின்டெனன்ஸ் தான் பார்க்கணும். ஆட்டோமேட்டிக்காக மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ்னா டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன். ஏன்னா உங்களுக்கு 2 கிளச் வரும். 2 கிளச் ரீப்ளேஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 80,000 போகும். ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். ஸோ டார்க் கன்வெர்ட்டரில் வந்து காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் உள்ள, இந்த டார்க் கன்வெர்ட்டரோ அந்த பிளானட்டரி கியர்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. ஸோ அதில் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இதில் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹை அண்ட் லக்ஸுரி வெஹிக்கிள்ஸில் நிறைய கிடைக்கிறது. கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் வெஹிக்கிள் அந்த மாதிரி இதில் கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இது 2த்துலையுமே இருக்கும். ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து பஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிரைவர் ஃபட்டிக் ஃப்ரீயாக இருக்கணும். லாங் டிரைவ்ஸ் போகிறாங்க இல்லையா, எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ வால்வோ பஸ்ஸஸ் ஐ ஷிஃப்ட் எல்லாம் இருக்குது. ஸோ நார்த் இந்தியா டு சவுத் இந்தியா கூட ஓட்டுவாங்க. அந்த லாங் ட்ராவலுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபட்டிக் ஃப்ரீ டிரைவிங்னா அது ஐ ஷிஃப்ட். ஸோ தட் இஸ் சம்திங் லைக் ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்மன்ஸில் தேவை இருக்காது. ஏன்னா அந்த இன்ஜினாக ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின்ஸ் எல்லா டார்க்கே உங்களுக்கு 2200 நியூட்டன் மீட்டர்ஸ் மேலே இருக்கும். பவர் கிட்டத்தட்ட 250 ஹெச்பியில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் அங்கே இருந்தாலும் உங்களுக்கு இன்ஜினில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் திஸ் ஸ்டாண்ட்ஸ் தேர். டுவல் கிளச் எல்லாம் அங்கெல்லாம் பண்ண முடியாது. டுவல் கிளச் கமர்ஷியலாக ஒர்க் பண்ணும்போது டுவல் கிளச் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் அது பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ் வாட் இஸ் அவைலபிள். அண்ட் இன் பைக்ஸ் ஆல்சோ, இப்போ வந்து நான் கார்ஸ் பற்றி சொன்னேன். இப்போ பைக்ஸ் பற்றி சொல்லணும்னா டார்க் கன்வெர்ட்டர்லாம் கிடையாது. இதில் கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன், ஆல் தி ஸ்கூட்டர்ஸ், கேர்லெஸ் ஸ்கூட்டர்ஸ் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து நார்மலாக பைக்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்ததில்லை. பட் டிவிஎஸ் ஜைவ்னு ஒரு பைக் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கிளச்லெஸ் வரும், பட் கியர் மட்டும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிகிட்டே போகணும். அண்ட் டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன் வந்து ஹோண்டா கோல்விங்கில் இருக்குது, ஹோண்டா NC750Xல இருக்குது, ஹோண்டா ஆஃப்ரிக்கா ட்வினில் இருக்குது. ஸோ தே ஹேவ் டுவல் கிளச் டிரான்ஸ்மிஷன். அங்கே வந்து DCT அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ்
இந்த டூ வீலர் செக்மெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பற்றி இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார் எஸ்பெஷலாக வாங்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன மாதிரி சிஸ்டம் இருக்குது, அது என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது, என்ன மாதிரி காருக்கு போகலாம் அப்படின்றது ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்துருக்கோம். தட் இஸ் ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் பார்த்துருக்கோம். அந்த மேனுவலில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அண்ட் ஆட்டோமேட்டிக்கில் என்னென்ன மாதிரி இருக்குது எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் இதெல்லாம் இருக்குது. இன்னும் ஹவு டு கெட் த பெஸ்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் as per driven wheels, that is front wheel drive, rear wheel drive, four wheel drive, all wheel drive, அதெல்லாம் என்னன்றது வந்து நம்ம இதில் பார்ப்போம். டிஃபரன்ஷியல் எப்படி ஒர்க் ஆகும், வாட் இஸ் LSD, that is limited slip differential, அது பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டயர்ஸ் வீல்ஸ், தட் இஸ் லாஸ்ட். ஸோ இது முடிச்ச பிறகு இன்னும் நிறைய இருக்குது. இதுதான் லாஸ்ட் இல்லை, ஸ்லோவாக பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது நம்மளுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு வாஸ்ட் சப்ஜெக்ட் இது ஆக்சுவலாக. இப்போ கார் வாங்குறவங்களுக்குன்னா இது வந்து நான் லைட்டாக மைல்டாக அப்படி சொல்லிட்டு போகலாம். பட் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக வேணும். ஆக்சுவலாக பார்க்க போனால் நான் சொல்லுறதுலாம் இது வந்து ஒரு பேசிக். பட் இதோட அட்வான்ஸாக வந்து நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அது வந்து நான் டெக்னிக்கலாக இருக்கவங்களுக்கு அது புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் நான் ட்ரைனிங்ஸில் பண்ணியிருந்தேன். இது சேல்ஸ்க்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த இன்ஃபர்மேஷனை வீடியோ பண்ணி போகிறேன். Okay, right guys, so see you in the next video. So till then, take care, bye.